ஹலோ நண்பர்களே, டியூட்டி முடிச்சு வந்தாச்சு, தொழுது முடிச்சாச்சு. சரி சும்மா தானே இருக்கோன்ட்டு ஒரு வேலையை பார்க்கலான்ட்டு எப்போவுமே கடையில் தானே மாவு வாங்கி இட்லி சாப்பிட்றோம், தோசை சாப்பிட்றோம். இன்றைக்கி நம்மளே அரைக்கலான்ட்டு காலையில் டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி அரிசி, உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் போட்டு ஊற வச்சிட்டேன். அம்மாக்கிட்ட கேட்டு எப்படி பண்ணணுன்ட்டு எல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். இப்போ அது நல்லா ஊறி இருக்குது. ஒரு 12 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது. இப்போ வாங்க அரைச்சி பார்ப்போம் எப்படி அரையுதுன்ட்டு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி வரும்னு தெரியல. மிக்சியை செட் பண்ணிக்கலாம். இந்த மிக்சி வேறு கொஞ்சம் பயமாக இருக்குது. இது ஓவராக சவுண்டு வேறு வரும். பார்ப்போம் வாங்க எப்படி தான் அரைக்கலான்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் அரைக்க போகிறேன். வருமா இல்லையா அதுவும் தெரில. அதனால் கொஞ்சமாக அரிசி போட்டிருக்கேன். சரி வேஸ்ட் பண்ண வேண்டான்ட்டு ஊற வச்ச அரிசி எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்ட்டு. எப்படி வரப்போகுதுன்னு தெரில. ட்ரை பண்ணி பார்ப்போம். எதுவும் சொதப்பாமல் இருந்தால் சரி. ட்ரை பண்ணலாம் வாங்க. போட்டாச்சு எல்லாமே. தண்ணி ஊற்றணும், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். ஆனால் இந்த இடத்துல நான் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றிட்டேன். நல்லாவே தெரியுது தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சு. கதவு மூடிடலாம், ஏன்னா எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க. டியூட்டியில் வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கதவு மூடிட்டு வர சாக்கில் மிக்சி தன்னாலே வெளியே வருது. பயமாகிடுச்சு. ஓடி வந்து பிடிச்சிட்டேன் டக்குன்ட்டு. பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். வருமானம் தெரில. ஆனால் எனக்கு பார்த்தாக்கும் நல்லா தான் தெரியுது. மாவு மாரி வந்திருக்கு. பாருங்கள், நீங்கள் பாருங்கள், மாவு மாரி இருக்கா? கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது, மாவு மாரி இருக்குது. இன்னொன்று தண்ணி மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாரி இருக்குது. பார்க்கலாம் வருமானன்னு தெரில. கடைசியில் அரைச்சி முடித்தாச்சு. மாவுன்ற ஒரு இதில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, வந்திருக்கு. இதை எடுத்து இப்போ இது வேறு புளிக்கணுமா, இதை எடுத்து வைப்போம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு ஈவினிங் நம்ம டியூட்டி முடிச்சுட்டு வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்த ஷார்ட்ஸில் வரும் பாருங்கள். இதான் என்னுடைய மாவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் இட்லியோ தோசையோ ஏதோ ஒன்று போட்டு பார்ப்போம் வருமா இல்லையான்ட்டு. அடுத்த ஷார்ட்ஸில் பாருங்கள். இந்த ஷார்ட்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை. இதை பாருங்கள், இதான் என் மாவு. அடுத்த ஷார்ட்ஸில் பார்ப்போம் நம்ம இட்லியா தோசையா என்ன வருதுன்ட்டு. பாய் மக்களே.